இன்னைக்கு நாம 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மெத்தட் அப்படி பார்க்க போகிறோன்னா, பேஸ் 1000 வச்சு ஒரு மெத்தட், பேஸ் 100 பேஸ் பண்ணி ஒரு மெத்தட், இன்னொன்று 111 அதில் மல்டிபிள் பண்ணுறது எப்படின்னு 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் 1000 வச்சு பார்க்கலாம். 1000 பார்த்தா 3 டிஜிட் நம்பர். 1000க்கு கிட்ட நெருங்குற நம்பர்ஸ் எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1000க்கு 995 -5 நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. 992 கம்மியாக இருக்குது. 992 8 நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ -5 -8 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் கிராஸ், அதாவது 995 இந்த நம்பர் இன் 8, 992 -5. 995ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 987. 995ல் 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 987 கிடைக்கும். இதே சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 987 தான் கிடைக்கும். இது ஸ்டெப் 2. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆன்சரில் ஃபஸ்ட்டு வர்றது 987. இந்த டிஜிட் நம்பர் வந்துடும். இப்போ ரிமைனிங் பார்ட் டெஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம்ல, அதாவது மைனஸ் பண்ண 1000 எவ்வளோ 1000 கம்மியாக இருக்குன்னு அதை மல்டிபிள் பண்ணணும். 5 8s 40. இப்போ இது 3 டிஜிட் நம்பர், அதாவது 1000ங்கிறது 4 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ அந்த பேஸ் பண்ணி எழுதுகிறப்ப நம்மளுக்கு நம்பர்ஸ் 3 டிஜிட்டில் இருக்கணும். ஆனால் இங்கே 40 தான் இருக்குது, அதனால 0 சேர்த்துக்கலாம். 040 இதுதான் ஆன்சர். கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 995 × 992 ஆன்சர் 987040. இப்போ இதே நம்பரை இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, 1000க்கு கம்மியாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது 3 இருக்குது, இது 6 இருக்குது. -3 -6. ஸ்டெப் 2. செகண்ட் ஸ்டெப் என்னது? இதை கிராஸ் மைனஸ் பண்ணணும். 997 -6, 994 -3 ரெண்டுமே 991 வரும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 6 3s 18. இது 3 டிஜிட் நம்பரில் இருக்கணும். அப்போ 0 வரும். அப்போ 991 018. இதை கால்குலேட்டரில் செக் பண்ணி பாருங்கள், சேம் ஆன்சர் வரும். ஸோ 1000 பேஸ் பண்ணி எழுதுகிறப்ப மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் தான். ஈஸியாக கால்குலேஷன் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அந்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ்க்கு எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் 2 கிராஸ் மைனஸ் பண்ணணும். 997 -6, 994 -3 கிராஸ் மல்டிபிள் பண்ணுற ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு லாஸ்ட்டாக எழுதுகிற நம்பர் அதோட டிஃப்ரென்ஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதுகிற நம்பர்ஸை எழுதணும். இது பேஸ் 1000 மெத்தட். எந்த நம்பரை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 1000 பேஸ் பண்ணி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 100 பேஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ இது 105 108, 100 விட அதிகமாக இருக்குது. அப்போ +5 அதிகமாக இருக்குது, +8 அதிகமாக இருக்குது. அதே ஸ்டெப் 1 ப்ராசஸ் தான். ஸ்டெப் 2 அதே டிஃப்ரென்ஸ். 100 கிராஸ் மல்டிபிள். 105 +8 போட்டோம்னா 113, 108 +5 போட்டோம்னா 113. கிராஸ் அங்கே சப்ராக்ஷன் இருந்ததுனால சப்ராக்ட் பண்ணோம், கிராஸ் சப்ராக்ஷன். இங்கே அடிஷன் இருக்கிறதுனால கிராஸ் அடிஷன் பண்ணிக்கிட்டோம். அப்போ 113 வந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு டிஜிட். லாஸ்ட்டு டிஜிட் பார்க்கணும். 5 8s 40. இது 100 பேஸ் பண்ணிக்கிறது. 3 டிஜிட்டுங்கும் போது 2 டிஜிட் இருந்தால் போதும். 40 இருக்குது. இதுவே 4 இருந்தால் 04 போட்டுக்கலாம். 2 டிஜிட்டுங்கிறதுனால அதை அப்படியே போட்டுக்கலாம். 11340 ஆன்சர். இப்போ 104 109. அது இப்போ 104 × 109 போடலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு 4ஆல் ஆட் பண்ணுறது 100, 9ஆல் ஆட் பண்ணால் 109. இப்போ இதை கிராஸ் 100 4 + 9 போடுறோம்.
109 ப்ளஸ் 4 போட்டோம். அப்போ ஆன்சர் 113. ரெண்டுமே சேம் ஆன்சர் வரும். அப்போ 113, 9 4s are 36. அப்போ 36. இதுதான் லாஸ்ட். சேர்த்து எழுதிட்டோம்னா கால்குலேட்டரில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஒன்னால மல்டிபிள் நம்பரை ட்ரிபிள் ஒன்னால மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 வேஸ். ஒன்று ரிமைண்டர் வராமல் சிங்கிள் டிஜிட், இன்னொன்று 2 டிஜிட் வந்தால் எப்படி மாற்றி போடுறது அப்படின்னு வீடியோவில் பார்த்தா புரியும். இப்போ 234 ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஸ்டெப்புன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணுறது, 3 + 4. தேர்ட் ஸ்டெப் வந்து 3 நம்பரையும் ஆட் பண்ணுறது, 2 3 + 4. ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுறது. லாஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் சிங்கிளாக எழுதுறது. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ரிவர்ஸ்லேருந்து அப்படியே எடுத்து எழுதணும். 2 5 9 7 4. அவ்வளோதான், சிம்பிள். ட்ரிபிள் அண்ட் மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் எழுதணும், லாஸ்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டிஜிட்டை தனியாக எழுதிடணும். நடுவில் வந்து இந்த டிஜிட்டை லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணணும், அப்புறம் 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணணும், அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அப்படியே எடுத்து எழுதணும்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி தான் 4 5 7 ட்ரிபிள் ஒன்னால மல்டிபிள் பண்ணணும். இதே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 7 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் வந்து 5 + 7. தேர்ட் வந்து 4 + 5 + 7. அடுத்தது 4 + 5. லாஸ்ட் வந்து 4 மட்டும் எடுத்து எழுதுறது. இதோட இதே ஸ்டெப்ஸ் தான் இதுலேயும். இதில் ஆட் பண்ணுறப்ப 7 அப்படியே வரும். 5 + 7ஓட வேல்யூ வந்து 12. அப்போ 2 வச்சுக்கிட்டு 1 கேரி பண்ணுறோன்னு அர்த்தம். லாஸ்ட் நம்பரை கேரி பண்ணி இங்கே எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5 + 4 9, 9 + 1 10, 10 + 7 17. அப்போ 7 வச்சுட்டு 1 கேரி பண்ணுறோம். கேரி பண்ணுறதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். 9 + 1 10. அப்போ 0 வச்சுக்கிட்டு 1 கேரி பண்ணுறோம். கேரி பண்ணுறதை இங்கே ஆட் பண்ணோம். 4 + 1 5. அப்போ இது அப்படியே ரிவர்ஸில் இந்த கேரி பண்ண மட்டும் எடுத்து எழுதணும். 0 7 2 7. ஸோ ஆன்சர் 5072 இதோட ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ்.